கேட்டாங்க. டக்குன்னு என்ன பண்ணால் நீ பறவைலாம் நிறைய பறவை, மயில், புறா, அன்னப்பறவை அது இது நிறையா வளர்த்தாரு. நீ என்ன பண்ணு, வளர்க்குறதுலேருந்து எல்லாத்துலேயும் வளர்த்தது மட்டும் அது இல்லாமல் அதை வந்து வசப்படுத்தி கொடுக்கணும், நல்லா பேசும் உங்கள்கிட்ட. என்ன பண்ணு, எல்லாத்தையும் அறுத்துரு பேசும். எங்கே போய் அன்னப்பறவையா அது, காக்கா அது, கோழியா அது, மயிலா அது, ஒன்றா ஒட்டிட்டு அறுத்து அறுத்துனாங்களா இறைச்சியை கட் பண்ணிட்டாளா எல்லாத்தையும் ஒன்று சேருன்ட்டாலாம். எதை, இந்த இறைச்சியோட அந்த இறைச்சி, அந்த இறைச்சி, இது மயில் இறைச்சி, இது கோழி இறைச்சி, இது வண்ணத்து பறிச்சு எல்லாத்தையும் கலந்து என்ன ஆகிடும், எதுன்னு தெரியாது. இப்போ என்ன பண்ணு, மொத்தமாக குண்டால் போட்டு கலக்கிட்டேன். இப்போ அது ஒரு கை விடு மலைக்கு அந்த மாதிரி போடு, அது கலந்து போட்டாங்க. இப்போ கூப்பிடுன்னு நல்ல கூண்டாங்க அவர் வளர்த்த பறவை அப்படியே வருது. ஆடு வந்துச்சு பாரு, ஆடு வந்துச்சு தெரியுமா, அதே கதை தான். இங்கே உரிச்சுனே இருந்தாரு, இங்கே வந்து அதே ஆடு, அதே ஆடு. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஜபுர்லா வாழ்ந்தான், அவன் செஞ்சான் போனான் தானே ஆகிடும். மண்ணூர் பண்ண புதைச்சிடுவாங்க, எலும்பு எல்லாம் தின்னுடும், சதை இதெல்லாம் தின்னுடும். நாளைக்கு எல்லாம் கப்புன்னு இழுப்போம் பாரு, அதே ஜபுர்லா எதுக்கு இதை சொல்கிறாங்க? மூசை கேட்டதுனால எந்த நபி கேட்டாங்க? சூடு வருவாங்க. சூடு எதுக்கு ஊற்றுறாங்க? அதான் கேமூத்தானோட அறிகுறி முடிஞ்சு போச்சு உனக்கு, ஃபுல் ஸ்டாப். கேமூத்தானோட அறிகுறி வரும்போது இதெல்லாம் நடக்கும். சூரிய மேற்கில் உதிக்கிற சூரியன் கிழக்கில் உதிக்குமா? கிழக்கில் இருக்கிறது மேற்கு. கேள்வி கணக்கு விசாரிக்கிறாங்க. அல்லாஹ் வந்து நிறைய பேருக்கு வந்து கேள்வி கணக்கே இல்லாமல் சொல்ல தந்துடுறாங்க. அவங்க தான் போயிடுவாங்க. நீ சொன்ன கேள்வி கணக்கு விசாரிக்கிறவங்களுக்கு வந்து மற்ற பேரும் பார்ப்பாங்களா? ஆமாம், எல்லாரும் முன்னாடி தான் வச்சு விசாரிப்பாங்க. கேவலமாயிடும். இல்லை, அவங்ககிட்ட மலக்குகள் கேட்பாங்க விசாரணையில் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் இருக்கும் கணக்கு இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் அண்டை விட்டார் பக்கத்து வீட்டு அதை கேட்கணும். அல்லாஹ்க்கு நமக்கும் திரை இருக்கும். ரெக்கார்டிங் மலக்குகள் தான் உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. மலக்குகள் தான் எல்லாமே. அல்லாஹ் பார்க்க முடியாது. மலக்குகள் மூமின்கள் நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கும் பொழுது அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கு. அல்லாஹ் தரிசிக்கிற மாதிரி அல்லாஹ் வாசல் இது மாதிரி சொர்க்கத்தின் கதவு. அதான் ஹையஸ்ட் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கவங்க மட்டும்தான் வந்து அல்லாஹ் பார்க்க முடியும். கரெக்டாக அல்லாஹ் தரிசிக்கிறதுக்கு அது ஒரு நாள் ஃப்ரைடே ஒரு நாள் மட்டும் வருவார். அல்லாஹ் தரிசிக்கணும்னு திரை விளக்கம் அவங்களுக்கு அந்த இன்பத்திலேயே அவங்களுக்கு விஷயங்கள் அல்லாவோட தரிசித்தது. நபில எல்லாம் பார்த்துருக்காங்க. ஊர்லின் பெண்கள் கிடைக்கிறது தோசை அல்லாஹ் சொர்க்கத்தையும் காமிச்சா நபிக்கு இதெல்லாம் அற்புதமானது, தூக்கி போட்டுரு. நரகத்தை பார்த்தா அனுப்பிச்சாயி அதான் நரகத்தை பார்க்கணும். நீங்கள் பார்த்து பார்த்தா ஒன்றுமே கிடையாது. பண்ணிங்கன்னா காடுகள் விட்டு நீங்கள் அமல் செய்ய முடியும். சரி, இப்போ வந்து மனிதன் வந்து லாஜிக்காக பேசுகிறான்ட்டாங்க. இந்த மாதிரிலாம் பேச முடியாது. முன்னாடியே எனக்கு நரகம் சொர்க்கம்லாம் காமிச்சிருக்கேன், நான் சொர்க்கத்துக்கு அமல் செஞ்சுருப்பேன், லாஜிக்காக பாயிண்ட் கேட்டானா? கேட்க முடியாது. ஏன் அதுதானே மறைச்சி வச்சுருக்காங்க. அதுதான் லாஜிக்காக பேசிடுவாங்க. அப்படி கிடையாது, வாயில் பேசிட்டு போவான், செய்ய மாட்டான். ஏன் கேள்வி சாலி வருஷம் மக்கள் அப்படி தான் கேட்டாங்க. இது மட்டும் இந்த பாறையில் இருந்து உடச்சி நாங்கள் சொன்னதை செஞ்சுட்டீங்கன்னா நாங்கள் எல்லாம் நீங்கள் சொன்னதை செஞ்சுருவோம். செஞ்சாங்க, ஆனால் இவர் செய்யலை. அவர் செஞ்சார், ஆனால் இவங்க செய்யலை. அவர் செஞ்சார். நீ சொன்ன மாதிரி அல்லாட்ட கேட்டார். அல்லா சொன்னால் இதை வச்சுலாம் இது பண்ண முடியாது. சரி, இப்போ அல்லா என்ன சொல்கிறேன், இப்போ கூட யாருக்கு நாடுறோம் அவங்க மட்டும் தான் தீர்வு. ஆமாம் ஆமாம், இந்த ஜிப்பா அல்ல பார்ப்பான், அவன் எண்ணத்தை பார்ப்பான், எல்லாம் பார்ப்பான். அவங்க உங்களே கவலை செய்வாங்க. அதான் டெஸ்ட்டு மறைச்சி வச்சு நம்மளை நம்பிக்கை அறிவு கொடுத்தாங்களா இல்லையா? வாங்கணுங்களா? காப்பிலாம் போட்டு சிந்திக்க அறிவு கொடுத்தா செய்யலாம். அல்ல இவரு கூட தான் அப்படி படைச்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் சிந்திச்சார், இந்த வானம் கடவுளாக இருக்கும், இதெல்லாம் படைச்ச ஒன்று இருப்பான்ல. அப்படி தான் அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா சிலையிலையும் கத்தி, எல்லா சிலையும் என்ன பண்ண உடச்சு விட்டாங்க. ஒரு பெரிய சிலையில் போய் அந்த கத்தியை வச்சுட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யார் உடச்சது கேட்டாங்க. கோட்டாளி தான் யார் உடச்சது கேட்டாங்க. இந்த சிலை யார் உடச்சது? இப்ராஹிம் சொன்னார், பெரிய சிலை என்ன பண்ணிச்சு, ஏஞ்சி வந்து சின்ன சிலை எல்லாத்தையும் நான் என்ன கேனேன், பெரிய சிலை வந்துச்சான் வச்சுதான் என்ன கேனையா எப்படி உங்களுக்கு அப்போ தான் நிர்பந்தி போட்டது தலைவர். எப்படி வந்து உண்மை இல்லையோ, அதுக்கு சக்தி இல்லையோ, அதை போய் நீங்கள் வணங்குறீங்க. உண்மை அது கேட்டால் இருக்கிற உங்களுக்கும் வந்துச்சு நம்மளுக்கு. இதுக்கப்புறம் இருந்தாலும் விடக்கூடாதுடா, கட்டி விடுறா சுட்டு. அது எப்படி தூக்கில உண்டிக்கொள்ளு அதே தான். 2 தூணை இது பண்ணிட்டான். தூண் நிற்க வச்சு அந்த தூணுக்கும் இந்த தூணுக்கும் நல்ல கயிறு இது பண்ணிட்டான், ரப்பர் மாதிரி கயிறு கிட்டான்.
அங்கே வந்து மலை மேலே இது நடக்குது, மலை மேலே செஞ்சுட்டாங்க மாரி மலைக்கு கீழே இருக்கு பாரு, அதில் வந்து பெரிய நெருப்பு ஏற்பாடு பண்ணுறான். எல்லா இடத்துக்கும் கட்டைங்களாம் பெருசு இல்லாமல் அது அதிசயத்தை பார்த்தீங்கன்னா இல்லையா, எத்தனையோ நாட்கள் வந்து அந்த விறகு மட்டும் சேகரிச்சாங்க. ஆமாம், அவ்வளோ போட்டாங்க. இது என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வச்சு உண்டிகள் விடுற மாதிரி இழுத்து விட்டாங்க பாரு கரெக்டாக. அப்போலாம் மழை கேட்குறாங்க, உங்களை எப்படி காப்பாற்றிட்டுங்களா சொல்லுங்க, உங்களை காப்பாற்றிட்டுங்களா? நெருப்பில் நேற்று சொன்ன எதை போய் நெருப்பில் போட்டு நான் ஆசைப்பட்டா செஞ்சுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒன்றுமே என் ரப்பு என்ன உதவி செய்யட்டும், நான் எடுத்துக்கிறேன், உன்னோட உதவி எனக்கு வேணாம், நீ ஒரு மக்களுக்கு அத்தனை நான் ஒரு உன் மக்களுக்கு அத்தனை உதவி எனக்கு வேணாம் அப்படின்னா அவர் போயிட்டார். மழை பெய்யுது, மழை கொடுத்தாங்க, மழை பெய்ச்சு அழைச்சிட்டு போனாங்க. நான் ஒரு நீ ஒரு படிப்பு, நான் ஒரு படிப்பு, அப்புறம் காத்தடிக்க மாட்டேன், நான் காத்தடிச்சு அழைச்சிட்டு போனேன், நீ ஒரு தான் எல்லாமே சொல்லியா. இவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாம் என்ன இருக்கணும்னு ஆசைப்பட்டான், குளிச்சுட்டு போகிறான், படைப்போட உதவி எனக்கு வேணாம், படைச்சோட உதவி தான் எனக்கு வேணும் அப்படின்னு போது எல்லாம் என்ன பண்ணிட்டான், வர்றா தூக்கி நெருப்பையே மாத்துறான். அன்னைக்குள் நாரும் வருதா அப்படின்னு ஒன்று ஆயத்து குளமாக போட்டு அதில் அந்த ஆயத்துக்கு வந்து அல்ல சொல்கிறான், நெருப்பே நீ என்னோட ஹபீப், என்னோட நண்பன் நண்பன் வராது அவங்ககிட்ட, நீ என்ன ஆகிடு, நீ ரொம்பவும் உஷ்ணமாக இல்லாமல் ரொம்பவும் கூலிங்காக ஆகிட்டேன்னு ஆகிடும், இதாகிடும், ஃப்ரீஸ் ஆகிடும். கூலிங்காக இல்லாமல் அவருக்கு தேவையான மாதிரி மெதுவாகிடு. அல்ல சொன்ன டெம்பரேச்சர் பாயிண்ட் செட்டிங் செட்டிங்கு தான் ஐஸ் வைக்கிறது பாயிண்ட் செட்டிங்கு அன்னைக்கு ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அன்னைக்கு என்ன சொன்னேன், இதெல்லாம் வச்சு தாங்க இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏசிலாம் இதை வச்சு தான் ஏசிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏசி ஃப்ரிட்ஜு எரி எல்லாத்தையுமே அல்ல என்ன ஆகிட்டான், குன்னாரும் பொறுத்தா ராஜ்க்கு எப்படி எரிவியல் எரி சூடியாகும். அன்னைக்கு ஆயிடுச்சு, ருசியாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் உஷ்ணமே வரல. எத்தனை நாள்? 40 நாள் இருக்கும். பவர் எடுத்துட்டான், வெறி 40 நாள் முடிச்சு பவர் எடுத்துட்டான், எல்லாம் முடிச்சிருக்காரு நெருப்புலையே. பயப்படாத. தவிர நீ சாதாரண எடுக்கிறது அமல் செஞ்சு பாவத்தை விட்டு பாதுகாப்பு எல்லாம் தடுக்கிறது, தாயை தோது துவா செஞ்சு நபியோட சுண்ணத்தை. சரி, இன்னொரு கேங் சொல்கிறாங்க, இன்னொரு கேங் சொர்க்கத்துக்கும் நடுவில் வால் இருக்கும், இதுக்கும் அதுக்கும் போக அந்த வால்லேயே உட்காந்துட்டு இருப்பாங்க, 2 பேரையும் பார்த்து கேட்பாங்க, சலாம் சொல்லுவாங்க. இந்த சைடு சலாம் சொல்லுவாங்கன்னா அவங்கக்கிட்ட ஏன் நீங்கள் வந்து இன்னும் சர்வத்துக்கு வராமல் இருக்கீங்க அல்லா நாடு, இந்த பக்கம் சலாம் சொல்லுவாங்கன்னா நீங்கள் கஷ்டப்படுறவங்க நான் இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட பாவம் பண்ணி கேட்பாங்க. அது இந்த மதில் செய்வாங்க, அப்படி கிடையாது. சில பேர் தப்பாக கம்ப்ளைண்ட் சிராத்தம் செய்யும் பாலத்துக்கு தான் அந்த உதாரணம் சொல்கிறாங்க. இதுவாக இருந்தாலும் நபி சொன்னது கடக்கும்போது விழுந்துருவாங்க. நபி சொன்ன மற்ற நபிமார்கள் வந்து ஒரு சலாபி கீழே ஊந்துருவாங்க, நரகத்தில் ஊந்துருவாங்க. நபிமார்கள் சலாம் இல்லை அவங்க கத்தியோட பொறுமையாக இருக்கும். படிப்பு இல்லாத செவிலில் இருக்காது. பாலம்னு சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கும் அந்த பாலம். கீழே நெருப்பு பற்றின்னு இருக்கும், கீழே அடியில் வந்து நரகம், அதை கிராஸ் பண்ணால் சொர்க்கமா? ஆனால் அதான் அந்த எத்தனையோ ஆண்டு ஆகும் அதை நடக்கிறதுக்கு. ஆட்டில் உட்காந்து பிறப்போம், அதில் ஆட்டில் மாட்டு அந்த மின்னல் வெட்டி வர அது ஆட்டில் ஒட்டகத்தில் இதில் உட்காந்து விண்ணுலகத்தில் சல்லுன்னு போய்டும். அப்படியே அதுக்கு தான் இந்த குர்பான் கொடுக்குறாங்க. ஆடு இது கொடுப்பாங்க, இந்த ஒரு வருஷத்துக்கிட்ட சின்ன அது கொடுக்காது. நம்ம நாளைக்கு மட்டும் அது வந்து வைக்கணும், நம்ம ஏஜ் வருது. வேலைக்கு போய் வேலைக்கு போகணும், தப்லீக் செய்யணும். நீ போய் வேலையை விட்டுருக்காங்க, போய் கேளு போ.